அதாவது முடி கொட்டுறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த உச்சந்தலையில கை வச்சு பார்த்தீங்கன்னா, மண்டை சூடா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு முடி கொட்டும். இந்த உச்சந்தலையில கை வச்சு பார்த்தா, இது குறிப்பா ஆண்களுக்கு நான் சொல்றேன். இது பெண்களுக்கு பொருந்துமான்னு தெரியல. ஏன்னா, ஆண்களின் உடல் வந்து குளிர்ச்சியா இருக்கணும். பெண்களுடைய உடம்பு கொஞ்சம் சூடா இருக்கணும். புற உடல் வந்து சூடா இருக்கணும். அதனால ஒரு பொதுவா இத சொல்ல முடியாது. இது ஆண்களுக்கு உறுதியா சொல்லலாம். ஆண்களுடைய இப்படி தலைய இப்படி கை வச்சு பார்த்தா, உச்சந்தலை சூடா இருந்தா அவங்களுக்கு வந்து வழுக்க விழும். நெறைய முடி கொட்டும். மண்டச்சூடு அப்படி சொல்லுவாங்கல்ல. அதனால வந்து தலை வந்து இப்படி தொட்டு வச்சா குளிர்ச்சியா இருந்தா அவனுக்கு முடி கொட்டாது. முடி கொட்டாது அப்படி. அப்படி இருக்கும்போது, தலை ஏன் சூடா இருக்கு? அப்ப நீ சாப்பிட்ட உணவு தான் காரணம். நீ அப்படி என்ன உணவு சாப்பிட்ட? சோறு சாப்பிட்டா கண்டிப்பா சூடாகும். சோறு, இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு மாமிசம் இந்த மாரியான உணவுகள சாப்பிட்டா உச்சந்தலையில இப்படி கை வச்சு பார்த்தா, அ பெ ஆண்களுக்கு வந்து இந்த மாரி சூடா இருக்கும். அப்படின்னா முடி கொட்டும்னு அர்த்தம். அப்ப எந்த சில டைம்ல வந்து இல்ல உச்சந்தலையில தலை குளிர்ச்சியா இருக்கு. அப்படின்னா நீ என்ன சாப்பிட்ட? உணவு தான் காரணம். நாம சாப்பிடுற உணவு தான் உச்சந்தலை குளிர்ச்சியா இருப்பதற்கும், சூடாக இருப்பதற்கும் காரணம். நாம சாப்பிடுற உணவு தான் முடி கொட்டுவதற்கும், கொட்டாமல் இருப்பதற்கும் காரணமாக இருக்குது. உச்சந்தலை சூடா இருந்தா முடி கொட்டும். குளிர்ச்சியா இருந்தா கொட்டாது. அப்போ நம்ம காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டால், உச்சந்தலை அந்த சூடு தணிந்து குளிர்ச்சியாக இருக்கும். முடி கொட்டாது. நீ சமைச்சு சாப்பிடுறது காய்கறிகளை சமைத்து சாப்பிட்டால் உச்சந்தலை அ சூடா இருக்கும். அதான் காய்கறிகளை பச்சையா சாப்பிட்டா உச்சந்தலை வந்து நமக்கு குளிர்ச்சியா இருக்கும், முடி கொட்டாது. அதுவே சமைச்சு சோறெல்லாம் சமைச்சு சமைச்சு சாப்பிடுறது, மாமிசம் சாப்பிடுறது, சிக்கன் சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து உஷ்ணத்தை ஏற்படுத்தும். நம்ம வந்து காய்கறிகள வந்து பச்சையா சாப்பிடும்போது, அது நமக்கு உடலுக்கு குளிர்ச்சியை தருகிற காய்கறிகளை சாப்பிடணும். வெயில் காலங்கள்ல குளிர்ச்சியை தருகிற காய்கறிகளை சாப்பிட வேண்டும். மழை காலங்களில் வந்து குளிர்காலங்களில் வெப்பத்தை தருகிற பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடும்போது, இந்த உச்சந்தலை வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். அப்போ வந்து முடி கொட்டாது. இந்த மாரியான பிரச்சனை. இத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உணவு தான் நம்ம முடி கொட்டுறதுக்கு காரணமா இருக்கு. அப்ப எந்த உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு முடியே கொட்டாது, வழுக்கவே விழாது அப்படின்னா, பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். அதுவும் அந்த குளிர்காலத்தில வெப்பம் நிறைந்த காய்கறிகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். காய்கறி, அப்புறம் பழங்கள் பச்சையாக சாப்பிட வேண்டும். கீரைகளை பச்சையா சாப்பிட வேண்டும். பழங்கள பச்சையா தான் சாப்பிடுவோம். இது மாரி காய்கறிகளையும் பச்சையா தான் சாப்பிடுவோம். கிழங்குகள பச்சையா சாப்பிடணும். கிழங்குகள், பயிர் வகைகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். கடலைகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். இந்த மாரி பச்சையாக சாப்பிடும்போது நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தலைமுடி ஆரோக்கியம் என்பது பச்சை உணவுகளில் தான் இருக்கிறது. தவிர்க்க வேண்டிய உணவு எது அப்டின்னா, அதுக்காக அரிசிய பச்சையா சாப்பிடலாமான்னு கேட்கக்கூடாது. அரிசிய நீ பச்சையாவும் சாப்பிடாத, வேக வச்சும் சாப்பிடக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீனு, முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய்யி, தேன் இந்த உணவுகளை முற்றிலும் எந்த வகையிலும் தவிர்த்து விட வேண்டும். சமைத்தும் சாப்பிடக்கூடாது, பச்சையாவும் சாப்பிடக்கூடாது.